அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கால்நடை மருத்துவன் அன்பு செல்வம். இந்த மாட்டுக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக ஒவ்வொரு காம்புலையும் நாங்கள் தனியாக ஒரு டெஸ்ட் கிட்டு வச்சு பாலை கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதனால் இந்த மாட்டில் என்ன பிரச்சனைன்னு நாங்கள் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், அதனால் மாடு வளர்க்குற உங்களுக்கு என்ன பொருளாதார லாபம் வரப்போகுது, இது மூலமாக மாடுக்கு வரக்கூடிய எந்த நோயை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சு அதுக்கு சரியாக நம்ம சிகிச்சை கொடுத்தோம்னா அதை சீக்கிரமாக சரி செய்ய முடியும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்களா, மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். அந்த பெரியவர் என் மாட்டுக்கு 3 நாளைக்கு ஒரு முறை மடிநோய் வந்திருக்கு அப்படின்னாங்க. அதனால் ஒவ்வொரு காம்பளையும் நாங்கள் பாலை கறந்து பார்த்தோம். கடைசியாக இருக்கிற இந்த 4 காம்பையும் பால் பார்த்திங்கன்னாவே டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அதில் ரொம்ப ரத்தமாக இருக்குது. இதை சிஎம்டி கிட்டு அப்படின்னு சொல்கிற டெஸ்ட் கிட்டு தான் வச்சு பாலை ஒவ்வொரு கப்லையும் தனியாக கறந்து அந்த ரீஏஜெண்ட்டை போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா எந்த மாட்டுக்கு மடிநோய் இருக்கோ அந்த மாடோட அந்த காம்போட பால் பார்த்திங்கன்னா ஜல்லு மாதிரி ஆகிடும். இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 4 காம்புலையுமே ஜல்லு மாதிரி ஆகிடுச்சு. 3 காம்பில் ரொம்ப சிவியராக இருக்குது, ஒரு காம்பில் லைட்டாக இருக்குது. ஸோ இது எதுன்னு அந்த டெஸ்ட் கிட் பண்ணுறது எப்படின்னா, அப்போ அடிக்கடி மடிநோய் வருது, பால் குறைஞ்சிருச்சு, ஆனால் பாலோட கலர் பார்த்திங்கன்னா வெள்ளையாக தான் இருக்குது, திரியாக வரல, ஆனால் என்னுடைய பால் அளவு குறைஞ்சி போயிடுச்சு, அடிக்கடி மடிநோய் வருது அப்படின்ற மாடுகளில் இந்த டெஸ்ட்டை நம்ம செஞ்சு பார்க்கும்போது இயர்லியாக, அதாவது சீக்கிரமாகவே மடிநோய் வர்ற அந்த விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு சரியான நேரத்தில் கால்நடை மருத்துவரை கூப்பிட்டு நம்ம சரியான சிகிச்சை கொடுக்கும்போது மடிநோயை நம்ம சீக்கிரமாகவே சரி செஞ்சுக்க முடியும். அதனால் நமக்கு பொருளாதார இழப்பு வராமல் தடுக்க முடியும். அதேமாதிரி அடிக்கடி மடிநோய் வராமையும் நம்ம கறவை மாடுகளை பார்த்து சரியான முறையில் பாலோட அளவையும் நம்ம அதிகப்படுத்த முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த டெஸ்ட்டை நம்ம பண்ணி இருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி.